நீங்க பிரெக்னன்ட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லா டெஸ்ட்டும் நார்மல்னு சொல்றாங்க. பட் இன்னும் பிரெக்னன்ட் ஆகாம இருக்கீங்களா? அது பேர் நம்ம அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். நம்ம டாக்டர்ஸ்ட்ட போகும்போது ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பண்ணும்போது நெறைய தடவ நம்மளோட ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எல்லாமே நார்மல்ன்னு வரும். நம்ம யூட்ரஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஃபைப்ராய்ட் கட்டி அது மாரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓவுலேஷன் ரெகுலரா நடக்கும். ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ஓவுலேஷன் நடக்குதான்றத கண்டுபிடிச்சிடுவோம். செமன் பாராமீட்டர்ஸ்ல எல்லாமே நார்மலா இருக்கும். செமன் கவுண்ட் நார்மலா இருக்கும். செமன் மார்ஃபாலஜி நார்மலா இருக்கும். செமனோட மோட்டிலிட்டி கூட நார்மலா இருக்கும். டியூப்ஸ் பேட்டன்சி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நார்மலா இருக்கும். ஸோ எந்த ஒரு காரணமும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும்போது அது பேர் நம்ம அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். இன்னுமே 20லேருந்து 30% கப்பிள்ஸ் வந்து இன்னும் அதை அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிக்குள்ள தான் இருக்காங்க. குழந்தை இல்லாத 4 தம்பதிகள்ல ஒரு தம்பதி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியில தான் இன்னும் இருக்காங்க. அது வந்து எதனாலன்னா, இது ஒரு ஐஸ்பர்க் மாரி நம்ம யோசிக்கணும். நம்ம பார்க்குற எல்லா டெஸ்ட்டும் அந்த ஐஸ்பர்க்கு மேலே இருக்கிற அந்த பகுதியை மட்டும் தான் நம்ம பார்க்குறோமே தவிர, அதுக்கு அடியில் இருக்கிற அந்த பெரிய மவுண்டன் மாதிரி இருக்கிற அந்த ஐஸ்பர்க்கை நம்ம யாருமே பார்க்குறதில்ல. ஸோ அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டினா வெறும் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்றது அர்த்தம் இல்லை. இன்னும் நம்ம என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்க முடியலைன்றது தான் அர்த்தம். ஸோ ஸோ நம்ம வந்து இப்போ கருமுட்டை வரதை பார்க்குறோம். பட் அந்த கருமுட்டைக்குள்ளே இருக்கிற கருமுட்டையோட குவாலிட்டி என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸ்பெர்ம் வந்து இருக்குன்றதை பார்க்குறோம். பட் ஸ்பெர்ம் வந்து எக்குக்குள்ளே போகி அது வந்து ஃபர்டிலைஸ் ஆச்சான்றது நம்மளுக்கு தெரியாது. டியூப்ஸ் வந்து நல்லா இருக்குது, ஓப்பனாக இருக்குன்றதை பார்க்குறோம். பட் அந்த கருமுட்டையை அந்த டியூப்ஸ் எடுத்துக்குதுன்றது நம்மளுக்கு தெரியல. எண்டோமெட்ரியமோட பேட்டர்னை நம்ம ஸ்கேனில் பார்க்குறோம். பட் அந்த எண்டோமெட்ரியமோட ஒற்ற தன்மை வந்து எப்படி இருக்குன்றது தெரியல. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கிறனால நம்மளால் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால அது அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு நம்ம சொல்கிறோம். பட் அதை பார்த்து நம்ம பயப்பட தேவை கிடையாது. உங்களோட ஏஜ் வந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது. உங்களுக்கு ஏஎம்ஹெச் வந்து நல்ல லெவல்ஸில் இருக்குது. கருமுட்டை நல்லா வளர்ந்துட்டுருக்கு. கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 6 சைக்கிள் நேச்சுரலாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். 6 சைக்கிள் நேச்சுரலாக ட்ரை பண்ணி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து ஐயுஐ பண்ணலாம். அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஐயுஐக்கு நல்ல சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்குது. எடுத்தோன்னே ஐவிஎஃப் போகணும்னு அவசியம் கிடையாது. ஐயுஐ 3 தடவை கூட பண்ணலாம். 3 தடவை ஐயுஐ பண்ணி 30% அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியில் இருக்கிற கப்பிள்ஸ் டெஃபினட்டாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. 3 சைக்கிள் நீங்கள் ஐயுஐயில் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகலையா, தயவுசெய்து கண்டிப்பாக நீங்கள் ஐவிஎஃப் போயிடுங்க. ஐவிஎஃப் வந்து வெறும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக மட்டும் இருக்காது. பட் நம்ம ஹிட்டனாக இருந்த எல்லா காஸ்ட்லையும் எந்த காஸ்ட்னால நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலைன்ற கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு அது ஒரு கருதியாக இருக்கும். ஸோ எல்லா டெஸ்ட்டும் நார்மல்னு வந்துட்டு இருக்குது. ஆனாலும் நான் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. நான் சொன்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக கூடிய சீக்கிரத்துலேயே நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க.